இது ஒரு பொலிட்டிக்கல் சார்ந்த பதிவு தான். விருப்பம் உள்ளவங்க பாருங்க, இல்லாட்டி ஸ்க்ரோல் பண்ணிருங்க. அஸ் அ காமன் மேனா ஒரு கரூர்ல இருக்கிற ஒரு நபரா இதை அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கறக்காக தான் இந்த ஒரு பதிவு. தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு மேலாகியும் நியூஸ் சேனல்லையும் சரி, யூடியூப் சேனலும் சரி, பலதரப்பட்ட கருத்துக்கள், பலதரப்பட்ட விமர்சனங்கள் வந்துட்டே இருக்கு. நீங்களே கன்ஃபியூஸ் ஆயிருப்பீங்க. ஸோ ஒருவேளை இப்படி நடந்திருக்கலாமோ, ஒருவேளை இப்படியா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு கருத்துக்கள் தொடர்ந்து வதந்திகளும் பரவிக்கிட்டே இருக்கு. ஒரு சைட் பார்த்தீங்க அப்படின்னா அவர் அட்வான்ஸா வந்திருக்கலாம். அதுக்கப்புறம் பைபாஸ் ரவுண்டானாவிலேயே அவர் கேரவன் மேலே ஏறிட்டு எல்லாத்துக்கும் கை ஆட்டிக்கிட்டு வந்திருக்கலாம். இன்னும் எக்ஸாக்ட் பாயிண்ட்டுக்கு முன்னாடியே ஒரு ஸ்பீச் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு கேள்விகள். அதுக்கப்புறம் இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் போய் பார்த்துருக்கலாம் ஒரு கேள்விகள். இன்னும் வரல அப்படிங்கிற ஒரு சில கேள்விகள் ஒரு சைடு. இன்னொரு சைடு அவங்க தான் இதை பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஆம்புலன்ஸ் ஏன் வந்துச்சு, செருப்பை ஏன் மேலே தூக்கி வீசினாங்க, ஸோ எக்ஸாக்டா சீக்கிரம் பிஃபோராகவே எப்படி அந்த பாயிண்ட் இன்சிடென்ட் நடந்த பாயிண்ட்டுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய அவங்க காமா பண்றாங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்ஸும் மாறி மாறி தரப்புல பரிமாறிக்கிட்டே இருக்காங்க. இதுல நடந்திருக்கிற நடந்த உண்மை பிரச்சனைக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது இந்த அருணா ஜெகதீசன் தலைமையிலான ஒரு ஆணையம் அமைச்சிருக்காங்க. அவங்க தீர என்கொயரி பண்ணி இதுக்குண்டான ஃபைனல் ரிசல்ட் ரீசன் என்ன அப்படிங்கறத சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி இந்த தேவையில்லாத டிபேட் யாருக்கும் அனாவசியமான ஒன்று. மக்களா ஒரு இளைஞர்களா நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, மேக்சிமம் இந்த மாதிரி கூட்டத்துக்கு மக்கள் தான் ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும் தவிர மற்றவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது ரொம்பவே தப்பு. அப்படி மற்றவங்க கவர்மெண்ட்டும் சரி, இல்ல ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ இல்ல இனிமேல் வரப்போற கட்சியோ யாரா இருந்தாலும் மக்களுக்கு யாரு பாதுகாப்பு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு நீங்க பாதுகாப்பு கொடுங்க. அவங்கள ஒரு அரியணையில உட்கார வைங்க. இந்த டிசிஷனை நம்ம எல்லாரும் சேர்ந்து எடுத்தா மட்டும்தான் இந்த ஒரு அழிவுக்கும் சரி, இந்த ஒரு இனிமேல் நடக்கின்ற கூட்டம் இந்த மாதிரிக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு சாமானிய மக்களா இருந்து என்னோட கருத்து. அந்த கருத்து தான் உங்களோட கருத்தா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த கூட்டத்துல அதாவது எலெக்ஷன்ல ஓட்டு இருக்கிற இளைஞர்களை விட இல்லாத இளைஞர்கள் தான் ரொம்பவே அதிகமா குவிஞ்சிருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு இளைஞர்களோட கடமையும் என்னன்னா, நம்மளை நம்பி நம்ம கூட இருக்கிற மக்களை நம்ம தான் சேஃப்டி பண்ணுவோம். ஒரு 10 பேர் ஒரு டீமா இருந்து கூட நிறைய உயிர்களை காப்பாத்திக்கலாம். ஆனா யாருமே அந்த ஒரு பொறுப்பும் அந்த ஒரு கடமையும் யாருமே எடுத்துக்கல. நான் இந்த இடத்துல ஒரு பெருமையாவோ எதையும் சொல்ல விரும்பல. எங்களால முடிஞ்ச நிறைய பேர்த்த நாங்க காப்பாத்துறோம். நிறைய பேர்த்த ஏதோ ஒரு மாடி ஒரு சந்துக்குள்ளெல்லாம் அவங்களாம் ஹோல்ட் பண்ணி வச்சு எல்லாம் காப்பாத்தி குழந்தைங்கலாம் தூக்கி மேல 3வது மாடியெல்லாம் ஒத்த கை சிங்கிள் கையை தூக்கி மேலாம் கொடுத்தெல்லாம் எங்களால முடிஞ்ச ஒரு ஹெல்ப் பண்ணணும். ஆனா நிறைய இளைஞர்கள் மக்கள் மேலேயே ஏறி முடிச்சு ஓடி உயிரை தப்பிச்சுக்கிற கூட்டம் அது நம்ம தமிழ்நாட்டுல இருக்கு அப்படின்னா அது ரொம்பவே ஒரு கேவலப்படக்கூடிய விஷயம். இது இளைஞர்களா இருக்கிற மக்களா இருக்கிற நம்ம தான் புரிஞ்சுக்கணும். மக்களால் மக்களுக்காகவே நடத்தப்படுகின்ற இந்த மக்கள் ஆட்சி வேணும் அப்படின்னு நினைச்சாலும் கூட இனிமேல் மக்கள் எந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறீங்களோ அப்பதான் அந்த ஒரு நல்ல ஆட்சி மலரும். சேஃப்டியான உங்களுக்கு மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிற ஆட்சியை தேர்ந்தெடுங்க. சுய நல்ல ஒழுக்கத்தை கடைபிடிக்கிற கத்துக் கொடுக்கிற ஒரு ஆட்சியை தேர்ந்தெடுங்க. நல்ல ஆட்சி இருந்ததுன்னா அந்த நல்ல ஆட்சிக்கு நீங்க சப்போர்ட் கொடுங்க. இல்லைன்னா அந்த ஆட்சியை தூக்கி தூர போடுங்க. அப்பதான் உங்களுக்கும் உங்க மேல அவங்களுக்கும் பயம் வரும். பயம் வந்தா மட்டும்தான் இதை மாற்ற முடியும். இந்த ஒரு இழப்பு ஒரு வாரமா ஒரு மாதிரி மைண்ட் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தது. என்ன பேசலாம், அதாவது என்ன நடந்துட்டு இருக்குன்னு எல்லாத்தையுமே ஒரு பெரிய கன்ஃபியூஷன் தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருந்தது. ஸோ நம்ம சுய ஒழுக்கம் இருந்தா மட்டும்தான் அந்த இடத்துல நம்ம ரொம்ப ஒரு ஆரவாரம் இல்லாத இவ்வளவு நிலைமை கட்டுக்கு மேல போயிட்டு இருக்கு அப்படின்னு அடுத்தவங்களை பிளேம் பண்ணாத, நம்மளை நம்மளே காப்பாத்தி நம்ம மக்களை நம்ம காப்பாற்றணும்னு நினைச்சிருந்தா கண்டிப்பா இவ்வளவு பெரிய உயிரிழப்புகளை தடுத்திருக்கலாம். இந்த மாதிரி ஒரு துயர சம்பவம், ஒரு கொடுமையான சம்பவம் எங்கேயுமே நடக்கக்கூடாது.
இனிமேல் அதாவது ஒரு இந்திய வரலாற்றிலே இது ஒரு மிகப்பெரிய ஒரு துயர சம்பவம். இனி வரும் நாட்டில் எங்கேயும் ஒரு உயிர் கூட எங்கேயுமே வந்து போகக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் இந்த ஒரு பதிவை போடுறேன். ஸோ மக்களாகிய நம்ம விழிப்புணர்வாக இருந்துக்கணும். பசங்களுக்கு நல்ல ஒழுக்கத்தையும் நல்ல ஒரு வழிமுறைகளையும் வந்து கடைபிடிக்க சொல்லிக் கொடுங்க. அப்போதான் இந்த தமிழ்நாடும் சரி இந்தியாவும் சரி ஒரு நல்ல ஒரு கட்டுக்கோப்பான நாடாக மாறும் அப்படிங்கிறது தான் வந்து என்னோட பதிவு. நன்றி.